வணக்கம் நண்பர்களே. இப்போது நீங்கள் இந்த உரையை கேட்க வந்திருக்கிறீர்கள் என்றால், உங்கள் உள்ளத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சிறிய வலி இருக்கிறது. என்னால் முடியுமா என்ற சந்தேகம் இருக்கிறது. நான் ஆரம்பித்தது வெற்றி அடையுமா என்ற பயம் இருக்கிறது. எல்லோரும் முன்னேறுகிறார்கள். நான் மட்டும் ஏன் இங்கேயே இருக்கிறேன் என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் ஒரு உண்மை உங்கள் மனதை முழுவதும் மாற்றப் போகிறது. உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைக்கும் அந்த நொடியே உங்கள் வாழ்க்கை உங்களை சோதிக்கத் தொடங்குகிறது. அந்த சோதனையை பார்த்து நீங்கள் பின்னால் போனால் வாழ்க்கை உங்களை சாதாரண மனிதராக வைத்துவிடும். ஆனால் அந்த சோதனையை பார்த்து இன்னும் ஒரு முறை முயற்சி செய்கிறேன் என்று சொன்னால் அதே வாழ்க்கை உங்களை வெற்றி மனிதராக மாற்றிவிடும். நண்பர்களே, வாழ்க்கையில் தோற்றவர்கள் எல்லாரும் திறமை இல்லாதவர்கள் இல்லை. பலர் தோற்றது திறமை இல்லாததால் அல்ல, அவர்கள் கொஞ்சம் தாமதமாக வந்த வெற்றியை பார்க்காமல் முன்பே கைவிட்டதால்தான். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளை மட்டுமே பார்க்கும். அந்த விதைக்கு வெளியே சூரியன் இருக்கிறான் என்று தெரியாது. அதற்கு மேலே மண் இருக்கிறது. சுற்றிலும் அழுத்தம் இருக்கிறது. நீர் வந்தால் நனைந்து விடுகிறது. வெயில் வந்தால் உலர்ந்து விடுகிறது. ஆனால் அந்த விதை ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்கிறது. அது உடைகிறது. உடையும் வலி இல்லாமல் அது மரமாக முடியாது. நீங்களும் அப்படித்தான் நண்பர்களே. இன்று உங்கள் மனம் உடைந்திருக்கலாம். நீங்கள் நம்பியவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்கள் செய்த உழைப்புக்கு யாரும் மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் செய்த முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தோல்வியாகி இருக்கலாம். ஆனால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உடைந்த மனம்தான் பலமான மனமாக மாறும். அழுத கண்கள்தான் தெளிவாக பார்க்க கற்றுக்கொள்ளும். தனிமையில் நின்ற மனிதன்தான் ஒரு நாள் கூட்டத்துக்கு வழிகாட்டுவான். நீங்கள் இப்போது இருக்கும் நிலை உங்கள் முடிவு அல்ல. அது உங்கள் பயிற்சி. அது உங்கள் தயார் நிலை. அது உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமையை எழுப்பும் நேரம். நீங்கள் பல முறை முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஆனால் பலன் வரவில்லை. அதனால் உங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறது. என்னால் முடியாது போல, நான் இதற்காக பிறக்கவில்லை போல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகும் போல, இப்படி உங்கள் மனம் உங்களை பேச வைத்திருக்கலாம். ஆனால் கேளுங்கள் நண்பர்களே, மனம் சில நேரங்களில் நம்மை காப்பாற்றும் பேரில் நம்மை சிறையில் அடைத்துவிடும். அது சொல்வது எல்லாம் உண்மை அல்ல. அது பயத்தில் பேசும். அது பழைய தோல்விகளை நினைத்து பேசும். அது பிறர் சொன்ன காயப்படுத்தும் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் ஒலிக்கச் செய்யும். ஆனால் உங்கள் உண்மையான சக்தி மனத்தின் பயத்தில் இல்லை. உங்கள் உண்மையான சக்தி உங்கள் முடிவில் இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கே சொல்ல வேண்டும், போதும், நான் என்னை குறைத்து நினைப்பதை நிறுத்துகிறேன். நான் என்னால் முடியாது என்று சொல்வதை நிறுத்துகிறேன். நான் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நான் விழுந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நான் நிற்க மாட்டேன். அந்த ஒரு முடிவுதான் வாழ்க்கையை மாற்றும். நண்பர்களே, உலகம் வெற்றி பெற்றவர்களை பார்த்து கைதட்டும். ஆனால் அவர்கள் தனியாக அழுத இரவுகளை யாரும் பார்க்காது. அவர்கள் தோற்ற நாட்களை யாரும் பார்க்காது. அவர்கள் பசியோடு உழைத்த காலத்தை யாரும் பார்க்காது. அவர்கள் அவமானம் கேட்டு அமைதியாக இருந்த தருணங்களை யாரும் பார்க்காது. ஒரு நாள் வெற்றி வந்த பிறகுதான் மக்கள் சொல்வார்கள், அவருக்கு அதிர்ஷ்டம் நல்லது. அவர் எளிதாக வெற்றி பெற்றார். அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் காத்தார். அவர் தாங்கினார். அவர் மீண்டும் எழுந்தார். அவர் யாரும் பார்க்காத போது உழைத்தார். அவர் யாரும் நம்பாத போது தன்னை நம்பினார். அதுதான் வெற்றியின் ரகசியம். நீங்கள் உங்களை நம்பாத போது கூட உங்கள் கனவு உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கைவிட நினைக்கும் போது கூட உங்கள் எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவு. அவன் வாழ்க்கையில் உயர வேண்டும். குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அவனிடம் பணம் இல்லை. துணை இல்லை. அவனை ஊக்கப்படுத்த யாரும் இல்லை. அவன் முயற்சி செய்தான். முதல் முயற்சி தோல்வி. மீண்டும் முயற்சி செய்தான். இரண்டாவது முயற்சி தோல்வி. மூன்றாவது முறையும் தோல்வி. நான்காவது முறையும் அவன் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவன் மிகவும் சோர்ந்து போனான். ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து, என்னால் முடியாது, நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அழுதான். அந்த நேரத்தில் ஒரு முதியவர் அங்கே வந்தார். அவர் இளைஞனை பார்த்து கேட்டார், மகனே, ஏன் இப்படி அழுகிறாய்? இளைஞன் சொன்னான், நான் வெற்றி பெற முயற்சி செய்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்விதான். நான் இப்போது கைவிடப் போகிறேன். முதியவர் சிரித்தார். அவர் அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லை காட்டி, இந்த கல்லை உடைக்க முடியுமா என்று கேட்டார். இளைஞன் சொன்னான், என்னிடம் பெரிய கருவி இல்லை, எப்படி உடைப்பது?
முதியவர் ஒரு சிறிய சுத்தியை கொடுத்தார். இதை கொண்டு அடிக்கத் தொடங்கு என்றார். இளைஞன் அடித்தான். 1 முறை, 2 முறை, 10 முறை, 50 முறை, 100 முறை, கல் உடையவில்லை. இளைஞன் கோபமாக சொன்னான், பாருங்கள், நான் சொன்னதே உண்மை, என்னால் முடியாது. முதியவர் அமைதியாக சொன்னார், இன்னும் 1 முறை அடி. இளைஞன் மனமில்லாமல் இன்னும் 1 முறை அடித்தான். அந்த கல் பிளந்தது. இளைஞன் ஆச்சரியமாக பார்த்தான். முதியவர் சொன்னார், இந்த கல்லை உடைத்தது கடைசி அடி மட்டுமல்ல, அதற்கு முன்பு கொடுத்த ஒவ்வொரு அடியும் அந்த கல்லுக்குள் வேலை செய்தது. ஆனால் வெளியே தெரியவில்லை. உன் முயற்சிகளும் அப்படித்தான். நீ தோல்வி என்று நினைத்த ஒவ்வொரு முயற்சியும் உன் வெற்றிக்குள் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த கதை உங்கள் வாழ்க்கைதான். நீங்கள் இன்று அடிக்கும் முயற்சி நாளை பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் அது வீணாகாது. நீங்கள் இன்று கற்றுக்கொள்ளும் பாடம் நாளைய முடிவை மாற்றும். நீங்கள் இன்று சந்திக்கும் அவமானம் நாளைய தைரியத்தை உருவாக்கும். நீங்கள் இன்று தாங்கும் வலி நாளைய வலிமையாக மாறும். அதனால் என்னால் முடியாது என்று நினைக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் கடைசி அடிக்கு நீங்கள் அருகில் இருக்கலாம் என்பதை மறக்காதீர்கள். பலர் வெற்றிக்கு மிகவும் அருகில் வந்து கைவிடுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் வெற்றி வரும் முன் வாழ்க்கை மிகவும் கடினமாக தோன்றும். மழை பெய்யும் முன் வானம் இருண்டுவிடும். விடியல் வரும் முன் இருள் அதிகமாக இருக்கும். மரம் உயரமாக வளர முன் அதன் வேர் ஆழமாக போக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்போது இருள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அது முடிவின் இருள் அல்ல. அது விடியலுக்கு முன் வரும் இருள். நீங்கள் இப்போது தள்ளாடுகிறீர்கள் என்றால் அதற்கு அர்த்தம் நீங்கள் பலவீனமானவர் என்று அல்ல. நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அது அடையாளம். விழாத மனிதன் பலமானவன் அல்ல. விழுந்த பிறகும் எழும் மனிதன்தான் பலமானவன். நீங்கள் எத்தனை முறை விழுந்தீர்கள் என்பது முக்கியமில்லை. ஒவ்வொரு முறையும் எழுந்தீர்களா என்பதுதான் முக்கியம். நண்பர்களே, உங்களால் முடியாது என்று சொல்வது யார்? உங்கள் கடந்த காலமா? உங்களை விட்டு போனவர்களா? உங்களை அவமானப்படுத்தியவர்களா? உங்கள் தோல்விகளா? அல்லது உங்கள் பயமா? அவர்கள் யாருக்கும் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய உரிமையில்லை. உங்கள் தோல்வி உங்கள் பெயர் அல்ல. உங்கள் வலி உங்கள் முகவரி அல்ல. உங்கள் ஏழ்மை உங்கள் விதி அல்ல. உங்கள் தற்போதைய நிலை உங்கள் நிரந்தர நிலை அல்ல. நீங்கள் மாற முடியும். நீங்கள் உயர முடியும். நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மீண்டும் ஆரம்பிக்க முடியும். ஆனால் முதலில் நீங்கள் உங்களிடமிருந்து அனுமதி வாங்க வேண்டும். உங்கள் உள்ளத்திடம் சொல்ல வேண்டும், நான் எனக்கு எதிரியாக மாட்டேன். நான் என்னை குறைத்து பேச மாட்டேன். நான் எனது கனவை விட்டுக் கொடுக்க மாட்டேன். உலகத்தில் பலர் உங்களை நம்பாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை. ஆனால் நீங்கள் உங்களை நம்பாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் உலகம் உங்களை நம்பத் தொடங்கும் முன் நீங்கள் உங்களை நம்பத் தொடங்க வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம். ஆனால் சாதாரணமாகவே வாழ வேண்டும் என்று யாரும் கட்டளை எழுதவில்லை. உங்களுக்கு பெரிய வீடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரிய கனவு இருக்கலாம். உங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உழைக்கும் மனம் இருக்கலாம். உங்களிடம் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் தீ இருக்கலாம். அந்த தீயை அணைய விடாதீர்கள். ஒரு மனிதன் ஏழையாக இருப்பது அவன் குற்றம் அல்ல. ஆனால் நான் இப்படித்தான் என்று நம்பி உட்கார்ந்து விடுவதுதான் அவன் வாழ்க்கைக்கு செய்யும் துரோகம். நீங்கள் இப்போது எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் வயது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் கல்வி எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை. உங்கள் பின்னணி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்தால் உங்கள் பாதை மாறத் தொடங்கும். வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறிது சிறிதாக முன்னேறினால் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள், இவ்வளவு தூரம் நான் வந்துவிட்டேனா என்று. நண்பர்களே, பெரிய மாற்றம் என்றால் பெரிய செயல்கள் மட்டுமல்ல. சிறிய பழக்கங்கள்தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுவது, உங்கள் உடலை கவனிப்பது, உங்கள் நேரத்தை வீணாக்காமல் இருப்பது, நல்ல எண்ணங்களை மனதில் நிரப்புவது, தவறான நண்பர்களிடமிருந்து விலகுவது, உங்களை வளர்க்கும் விஷயங்களை தினமும் கற்றுக்கொள்வது, சிறிய இலக்கை வைத்து அதை முடிப்பது. இதெல்லாம் சிறிய விஷயங்கள் போல தோன்றும். ஆனால் வாழ்க்கையை மாற்றுவது இந்த சிறிய விஷயங்கள்தான். நீங்கள் தினமும் ஒரு படி நடந்தால் ஒரு மாதத்தில் தூரம் செல்வீர்கள். தினமும் சிறிய முயற்சி செய்தால் ஒரு வருடத்தில் வேறு மனிதராக மாறுவீர்கள். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் உடனடி பலனை எதிர்பார்க்கிறோம். இன்று ஆரம்பித்தால் நாளை வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்று உழைத்தால் உடனே பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது நண்பர்களே. விவசாயி இன்று விதை போட்டால் நாளை அறுவடை செய்ய மாட்டான். அவன் காத்திருப்பான், நீர் ஊற்றுவான், களைகளை அகற்றுவான், வெயிலும் மழையும் தாங்குவான். பிறகுதான் பயிர் தரும். உங்கள் கனவும் அதே மாதிரி. அதை விதையுங்கள்.
தினமும் பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுமையுடன் உழையுங்கள். பிறகு அது உங்கள் வாழ்க்கைக்கு நிழலும் கனியும் தரும் மரமாக மாறும். நீங்கள் உங்களால் முடியாது என்று நினைக்கும்போது உங்களுக்குள் 3 கேள்விகளை கேளுங்கள். நான் உண்மையிலேயே முடியாதவன்தானா? அல்லது நான் சோர்வாக இருக்கிறேனா? நான் தோற்றுவிட்டேனா? அல்லது நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேனா? நான் கைவிட வேண்டுமா? அல்லது இன்னும் ஒரு முறை முயற்சி செய்ய வேண்டுமா? இந்த 3 கேள்விகள் உங்கள் மனதை விழித்தெழச் செய்யும். ஏனென்றால் பெரும்பாலும் நமக்கு முடியாதது இல்லை. நமக்கு ஓய்வு தேவை. நமக்கு புதிய திட்டம் தேவை. நமக்கு சரியான வழிகாட்டல் தேவை. நமக்கு நம்மை நாமே மீண்டும் நம்ப வேண்டும். ஒரு கதவை நீங்கள் பலமுறை தள்ளியும் திறக்கவில்லை என்றால் அது திறக்க முடியாத கதவு என்று அர்த்தமில்லை. அது இழுக்க வேண்டிய கதவாக இருக்கலாம். அதேபோல் உங்கள் முயற்சி தோல்வியாக இருந்தால் கனவு தவறு என்று அர்த்தமில்லை. முறை தவறாக இருக்கலாம். பாதை தவறாக இருக்கலாம். நேரம் சரியாக வராமல் இருக்கலாம். அதனால் கனவை மாற்றும் முன் முறையை மாற்றிப் பாருங்கள். கைவிடும் முன் கற்றுக்கொள்ளுங்கள். அழும் முன் எழுந்து நிற்க முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, உங்களைப் பற்றி பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யாரோ ஒருவர் உங்களை குறைத்து பேசலாம். நீ முடியாது என்று சொல்லலாம். உனக்கு அந்த திறமை இல்லை என்று சொல்லலாம். உன் கனவு பெரியது என்று சிரிக்கலாம். அவர்களின் வார்த்தைகளை உங்கள் விதியாக மாற்றாதீர்கள். அவர்கள் இன்று சிரிக்கட்டும். நீங்கள் அமைதியாக உழையுங்கள். அவர்கள் இன்று சந்தேகப்படட்டும். நீங்கள் உங்கள் பாதையில் நடையுங்கள். அவர்கள் இன்று உங்களை விட்டுச் செல்லட்டும். நீங்கள் உங்களை விட்டுச் செல்லாதீர்கள். ஒரு நாள் உங்கள் முடிவுகள் பேசும். உங்கள் உழைப்பு பேசும். உங்கள் மாற்றம் பேசும். அந்த நாளில் நீங்கள் யாரிடமும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. வெற்றி என்பது பழிவாங்குவதற்கான கருவி அல்ல. வெற்றி என்பது உங்களை உங்களிடம் நிரூபிப்பதற்கான பயணம். நீங்கள் யாருக்காக வெற்றி பெற வேண்டும் தெரியுமா? உங்களை நம்பிய உங்கள் தாய்க்காக. உங்களை பார்த்து எதிர்பார்த்து நிற்கும் உங்கள் குடும்பத்திற்காக. உங்கள் உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கும் அந்த சிறிய குழந்தைக்காக. ஒரு நாள் நான் பெரியவனாக வேண்டும் என்று கனவு கண்ட அந்த பழைய உங்களுக்காக. நீங்கள் கைவிட்டால் உங்களுடன் பல கனவுகளும் கைவிடப்படும். ஆனால் நீங்கள் எழுந்தால் உங்களுடன் பல உயிர்களும் எழும். நீங்கள் வெற்றி பெற்றால் அது உங்களுக்கே மட்டுமல்ல, உங்களை பார்த்து இன்னொருவர் நம்பிக்கை பெறுவார். அவரால் முடிந்தால் என்னாலும் முடியும் என்று யாரோ ஒருவர் எண்ணுவார். அதனால்தான் உங்கள் போராட்டம் முக்கியம். அதனால்தான் உங்கள் எழுச்சி முக்கியம். நண்பர்களே, தோல்வியை பயப்படாதீர்கள். தோல்வி உங்களை அழிக்க வரவில்லை. அது உங்களை திருத்த வருகிற ஆசிரியர். தோல்வி சொல்வது இதுதான்: இந்த வழி சரியில்லை, இன்னொரு வழி பாரு. இந்த பழக்கம் உன்னை கீழே இழுக்கிறது, அதை மாற்று. இந்த மனிதர்கள் உன்னை தடுத்து நிறுத்துகிறார்கள், விலகு. இந்த சிந்தனை உன்னை பலவீனப்படுத்துகிறது, புதிய சிந்தனையை ஏற்று. தோல்வி உங்களுக்கு எதிரி அல்ல. அதை சரியாக பார்த்தால் அது உங்கள் வழிகாட்டி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆபத்தானது. அது கைவிடுதல். தோல்வி உங்களை கீழே தள்ளும். ஆனால் கைவிடுதல் உங்களை அங்கேயே புதைத்து விடும். நீங்கள் கீழே விழுந்திருந்தால் பரவாயில்லை. கீழே படுத்துக்கொண்டே இருக்காதீர்கள். மெதுவாக எழுங்கள். மீண்டும் தொடங்குங்கள். இந்த முறை அறிவுடன் தொடங்குங்கள். இந்த முறை அமைதியாக தொடங்குங்கள். இந்த முறை யாரிடமும் சொல்லாமல் தொடங்குங்கள். இந்த முறை முடிவை பார்க்கும் வரை நிற்காமல் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனை மாற வேண்டும். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை நான் கற்றுக்கொள்வேன் என்று மாற்றுங்கள். நான் தோற்றுவிட்டேன் என்ற எண்ணத்தை நான் அனுபவம் பெற்றேன் என்று மாற்றுங்கள். எனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை நான் எனக்கு இருக்கிறேன் என்று மாற்றுங்கள். என் வாழ்க்கை முடிந்தது என்ற எண்ணத்தை இப்போதுதான் நான் ஆரம்பிக்கிறேன் என்று மாற்றுங்கள். இந்த எண்ண மாற்றம் சாதாரண விஷயம் அல்ல. அது உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீங்கள் தினமும் உங்கள் மனதில் என்ன பேசுகிறீர்களோ அதுவே நாளை உங்கள் வாழ்க்கையாக மாறும். நீங்கள் தினமும் நான் பலவீனமானவன் என்று நினைத்தால் உங்கள் உடலும் மனமும் பலவீனமாக நடக்கும். நீங்கள் தினமும் நான் முடியாது என்று சொன்னால் உங்கள் திறமைகளே தூங்கிவிடும். ஆனால் நீங்கள் தினமும் நான் முயற்சி செய்கிறேன், நான் வளர்கிறேன், நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தி எழுந்து நிற்கும். நண்பர்களே, வாழ்க்கை எப்போதும் நியாயமாக இருக்காது. சில நேரங்களில் நல்லவர்களுக்கே அதிக சோதனை வரும். உழைப்பவர்களுக்கே தாமதமாக பலன் வரும். மனசாட்சி உள்ளவர்களுக்கே அதிக வலி வரும். ஆனால் இதை மறக்காதீர்கள். சோதனை அதிகமான மனிதனுக்குள் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும். வலி அதிகமான மனிதனுக்குள்
ஒரு பெரிய ஆழம் இருக்கும். தனிமை அதிகமான மனிதனுக்குள் ஒரு பெரிய அறிவு உருவாகும். வாழ்க்கை உங்களை உடைக்கவில்லை, அது உங்களை உருவாக்குகிறது. இரும்பை வாளாக மாற்ற என்ன செய்கிறார்கள்? அதை நெருப்புல சூடாக்குகிறார்கள், அதை அடிக்கிறார்கள், அதை வளைத்து பார்க்கிறார்கள், அதை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறார்கள். அப்பொழுதுதான் அது பலமான வாளாக மாறுகிறது. நீங்களும் அப்படித்தான். இன்று வாழ்க்கையின் நெருப்புல இருக்கலாம். இன்று அடிகள் வந்து கொண்டிருக்கலாம். இன்று அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த எல்லாம் உங்களை அழிக்கல்ல, உங்களை பலமாக்கதான். ஒரு நாள் நீங்கள் இன்று நடந்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வீர்கள். ஏனென்றால் அந்த வலி இல்லாமல் நீங்கள் இந்த அளவு பலமாக மாறியிருக்க மாட்டீர்கள். அந்த தோல்வி இல்லாமல் நீங்கள் இந்த அளவு அறிவாளியாக மாறியிருக்க மாட்டீர்கள். அந்த தனிமை இல்லாமல் நீங்கள் உங்களை இவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். நண்பர்களே, இப்போது உங்கள் மனம் சோர்ந்திருந்தால் ஒரு நிமிடம் கண்களை மூடி இதை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் வெற்றி பெற்ற நாளை கற்பனை செய்யுங்கள். உங்கள் குடும்பம் பெருமையாக சிரிக்கும் நாளை கற்பனை செய்யுங்கள். உங்களை ஒரு காலத்தில் சந்தேகித்தவர்கள் அமைதியாக பார்க்கும் நாளை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் கண்ணாடி முன் நின்று நான் கைவிடாமல் இருந்தது நல்லது என்று சொல்லும் நாளை கற்பனை செய்யுங்கள். அந்த நாள் வரவேண்டும் என்றால் இன்று நீங்கள் கைவிடக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு வலி இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்களுக்கு பெருமை இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்களுக்கு சிரிப்பு இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு அவமானம் இருக்கலாம், ஆனால் நாளை உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு விலை இருக்கிறது. அந்த விலை உழைப்பு, அந்த விலை பொறுமை, அந்த விலை ஒழுக்கம், அந்த விலை கைவிடாத மனம். நீங்கள் அந்த விலையை கொடுக்க தயாராக இருந்தால் இன்றே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் திறக்கலாம். நீங்கள் பெரியதாக செய்ய வேண்டியதில்லை. இன்று ஒரு சிறிய செயலை தொடங்குங்கள். நீங்கள் படிக்க வேண்டியதை படியுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உடலை கவனிக்க வேண்டும் என்றால் இன்று நடக்கத் தொடங்குங்கள். நீங்கள் பணம் சேமிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு வீண் செலவை நிறுத்துங்கள். நீங்கள் நல்ல பழக்கத்தை தொடங்க வேண்டும் என்றால் இன்று முதல் சிறிய ஒழுக்கம் கொண்டு வாருங்கள். நீங்கள் உங்கள் கனவுக்காக உழைக்க வேண்டும் என்றால் இன்று 1 மணி நேரத்தை அதற்காக ஒதுக்குங்கள். சிறிய தொடக்கம் பெரிய வெற்றிக்கு வழி அமைக்கும். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை பிறரின் வேகத்துடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொரு மரமும் ஒரே நேரத்தில் பூக்காது. ஒவ்வொரு நதியும் ஒரே வேகத்தில் ஓடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே பாதை இருக்காது. யாரோ ஒருவர் முன்பே சென்று விட்டார் என்பதால் நீங்கள் பின்னால் போய்விட்டீர்கள் என்று அர்த்தமில்லை. நீங்கள் உங்கள் பாதையில் இருக்கிறீர்கள். உங்கள் நேரம் வரும். ஆனால் உங்கள் நேரம் வரும்போது நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதனால் இப்போது தயாராகுங்கள். அமைதியாக தயாராகுங்கள். யாருக்கும் நிரூபிக்க அல்ல, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக. நண்பர்களே, உங்களுக்குள் இருக்கும் சோம்பலை எதிர்த்து போராடுங்கள். உங்களை கீழே இழுக்கும் பழக்கங்களை எதிர்த்து போராடுங்கள். நேரத்தை வீணாக்கும் விஷயங்களை விட்டு விலகுங்கள். உங்கள் மனதை விஷமாக்கும் மனிதர்களிடமிருந்து தூரம் வையுங்கள். உங்களை வளர்க்காத உறவுகள் சில நேரங்களில் உங்களை மெதுவாக அழிக்கும். உங்கள் கனவை கேலி செய்பவர்களிடம் உங்கள் கனவை சொல்லாதீர்கள். உங்கள் வலியை புரியாதவர்களிடம் உங்கள் கண்ணீரை வீணாக்காதீர்கள். உங்கள் மதிப்பை அறியாதவர்களிடம் உங்கள் நேரத்தை இழக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் சுற்றத்தை கவனியுங்கள். நீங்கள் தினமும் யாருடன் பேசுகிறீர்கள்? எதை பார்க்கிறீர்கள்? எதை கேட்கிறீர்கள்? எதை நம்புகிறீர்கள்? எதை நினைக்கிறீர்கள்? இந்த எல்லாம் சேர்ந்துதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. உங்கள் மனம் ஒரு நிலம் போல. அதில் நல்ல விதை போட்டால் நல்ல பயிர் வரும். கெட்ட விதை போட்டால் களைகள் வரும். அதனால் உங்கள் மனத்தில் நம்பிக்கை விதையுங்கள். ஒழுக்கம் விதையுங்கள். துணிவு விதையுங்கள். பொறுமை விதையுங்கள். உழைப்பு விதையுங்கள். ஒரு நாள் அந்த மனமே உங்களுக்கு வெற்றியின் தோட்டமாக மாறும். நீங்கள் உங்களால் முடியாது என்று நினைக்கும் போது உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் தாண்டிய விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் இதையும் தாங்க முடியாது என்று நினைத்தீர்கள், ஆனால் தாங்கினீர்கள். ஒரு காலத்தில் அந்த காயம் மாறாது என்று நினைத்தீர்கள், ஆனால் இன்று நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் அந்த பிரச்சனை உங்களை முடித்துவிடும் என்று நினைத்தீர்கள், ஆனால் நீங்கள் இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்க இன்றைய சோதனையையும் நீங்கள் தாண்ட முடியும். உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிந்து போகவில்லை. உங்கள் கதை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறது. இன்று தோல்வி பக்கம் இருக்கலாம், ஆனால் அடுத்த பக்கம் வெற்றி பக்கமாக இருக்கலாம். நீங்கள் புஸ்தகத்தை மூடிவிட்டால் மட்டும் அந்த பக்கத்தை பார்க்க முடியாது. அதனால் கதையை முடிக்காதீர்கள். புதிய அத்தியாயம் தொடங்குங்கள். நண்பர்களே, இந்த உலகம் உங்கள் வலியை பற்றி கவலைப்படாமல் ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் யாராவது வந்து உங்களை காப்பாற்றுவார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்களே உங்களை எழுப்புங்கள்.
நீங்களே உங்களுக்கு கை கொடுங்கள். நீங்களே உங்களிடம் சொல்லுங்கள், நான் இன்னும் முடிந்தவன் இல்லை. உங்களுக்கு துணை இல்லையா? உங்கள் மூச்சு உங்களுக்கு துணை. உங்களுக்கு பணம் இல்லையா? உங்கள் உழைப்பு உங்களுக்கு மூலதனம். உங்களுக்கு வழி தெரியவில்லையா? கற்றுக்கொள்ளும் மனம் உங்களுக்கு விளக்கு. உங்களுக்கு நம்பிக்கை குறைவா? ஒவ்வொரு சிறிய வெற்றியும் அதை மீண்டும் கட்டும். முதலில் சிறிய வெற்றிகளை உருவாக்குங்கள். இன்று படுக்கையை ஒழுங்காக வைத்தீர்களா? அது ஒரு வெற்றி. இன்று நேரத்தில் எழுந்தீர்களா? அது ஒரு வெற்றி. இன்று ஒரு கெட்ட பழக்கத்தை தவிர்த்தீர்களா? அது ஒரு வெற்றி. இன்று உங்கள் கனவுக்காக சிறிது உழைத்தீர்களா? அது ஒரு வெற்றி. இந்த சிறிய வெற்றிகள் சேர்ந்து பெரிய நம்பிக்கையாக மாறும். நம்பிக்கை என்பது வானத்திலிருந்து விழும் ஒன்று அல்ல. நீங்கள் செய்த வாக்குறுதியை நீங்களே காப்பாற்றும் போது அது உருவாகிறது. நீங்க ஒன்றை உங்களிடம் சொன்னதை நீங்கள் செய்தால் உங்களுக்குள் உங்களை பற்றிய மரியாதை பெருகும். அந்த மரியாதை தான் சுயநம்பிக்கையாக மாறும். சுயநம்பிக்கை தான் செயலில் தெரியும். செயல்தான் வெற்றியை கொண்டு வரும். அதனால் இன்று முதல் உங்களிடம் பொய் சொல்லாதீர்கள். நாளை பார்க்கலாம் என்று சொல்லி கனவை தள்ளாதீர்கள். நேரமில்லை என்று சொல்லி சோம்பலை மறைக்காதீர்கள். சூழ்நிலை சரியில்லை என்று சொல்லி முயற்சியை நிறுத்தாதீர்கள். சூழ்நிலை முழுமையாக சரியாகும் நாள் வராது. நீங்கள் ஆரம்பிக்கும் போதுதான் சூழ்நிலை மெதுவாக மாறத் தொடங்கும். நீங்கள் நடக்கத் தொடங்கினால்தான் பாதை தெரியும். நீங்கள் கதவை தட்டினால்தான் வாய்ப்பு திறக்கும். நீங்கள் முயற்சி செய்தால்தான் திறமை வெளிவரும். காத்திருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்காது. தயாராக இருந்து முயற்சி செய்பவர்களுக்கு தான் வாய்ப்பு வரும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்ற யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டாம். உங்கள் கனவு உங்கள் உரிமை. உங்கள் உழைப்பு உங்கள் பொறுப்பு. உங்கள் வெற்றி உங்கள் கடமை. நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். நீங்கள் உயர வேண்டும். நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பெருமை தர வேண்டும். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அமைதியாக சிரிக்க வேண்டும். இதற்காக நீங்கள் போராட வேண்டும். ஆனால் போராட்டம் என்றால் எப்போதும் சத்தம் அல்ல. சில பெரிய போராட்டங்கள் அமைதியாக நடக்கும். காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுவது ஒரு போராட்டம். வலி இருந்தாலும் படிப்பது ஒரு போராட்டம். சோர்வு இருந்தாலும் உழைப்பது ஒரு போராட்டம். கண்ணீர் வந்தாலும் கைவிடாமல் இருப்பது ஒரு போராட்டம். கோபம் வந்தாலும் அமைதியாக இருப்பது ஒரு போராட்டம். இந்த அமைதியான போராட்டங்கள் தான் ஒரு நாள் வெளிப்படையான வெற்றியாக மாறும். நண்பர்களே, உங்கள் மனம் இது கடினம் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், ஆம் கடினம், ஆனால் நான் அதைவிட பலமானவன். உங்கள் மனம் நீ தோற்று விடுவாய் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், தோற்றாலும் கற்றுக்கொள்வேன், ஆனால் நிற்க மாட்டேன். உங்கள் மனம் யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் சொல்லுங்கள், முதலில் நான் என்னை மதிக்கிறேன். உங்கள் மனம் முடிந்துவிட்டது என்றால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை, இப்போதுதான் நான் தொடங்குகிறேன். இந்த உரையை இப்போது கேட்கும் உங்களிடம் நான் நேராக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பலவீனமானவர் இல்லை. நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள். நீங்கள் முடிந்தவர் இல்லை. நீங்கள் ஓய்வு தேவைப்படும் போராளி. நீங்கள் தோல்வி மனிதர் இல்லை. நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கும் வெற்றி மனிதர். உங்களுக்குள் இன்னும் ஒரு பெரிய சக்தி தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எழுப்புவது உங்கள் பொறுப்பு. அந்த சக்தி எப்போது எழும் தெரியுமா? நீங்கள் உங்களுக்கே உண்மையாக பேசும்போது, நீங்கள் உங்கள் நேரத்தை மதிக்கும்போது, நீங்கள் உங்கள் இலக்கை தெளிவாக பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் வலியை காரணமாக அல்ல எரிபொருளாக பயன்படுத்தும் போது. உங்களுடைய வலி உங்களை நிறுத்த வேண்டாம். அது உங்களை ஓடச் செய்ய வேண்டும். உங்களுடைய அவமானம் உங்களை உடைக்க வேண்டாம். அது உங்களை உயரச் செய்ய வேண்டும். உங்களுடைய தோல்வி உங்களை மறைக்க வேண்டாம். அது உங்களை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, ஒரு நாள் உங்களை நிராகரித்த இடம் உங்களை அழைக்கத் தொடங்கும். ஒரு நாள் உங்களை சிரித்தவர்கள் உங்கள் பெயரை மரியாதையுடன் பேசுவார்கள். ஒரு நாள் உங்களை யாரும் கவனிக்காத அமைதி உங்கள் வெற்றியின் சத்தமாக மாறும். ஆனால் அந்த நாளை காண நீங்கள் இன்றைய நாளை வெல்ல வேண்டும். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது எளிமையானது. கைவிடாதீர்கள். ஒரு சிறிய செயல் செய்யுங்கள். உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலை இயக்குங்கள். உங்கள் கனவுக்காக நேரம் ஒதுக்குங்கள். பிறரின் வாழ்க்கையை பார்த்து உங்களை குறைத்து நினைக்காதீர்கள். உங்கள் பாதையில் தொடர்ந்து நடையுங்கள். மழை பெய்தாலும் நடையுங்கள். வலி இருந்தாலும் நடையுங்கள். யாரும் பார்க்காவிட்டாலும் நடையுங்கள். முடிவு தெரியாவிட்டாலும் நடையுங்கள். நீங்கள் நடக்கிறீர்கள் என்றால் நீங்கள் முன்னேறுகிறீர்கள். நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. ஒரு நாள் நீங்கள் விரும்பிய இடத்தை அடைவீர்கள். அப்போது இந்த நாள் நினைவுக்கு வரும். அன்று நான் கைவிட நினைத்தேன், ஆனால் கைவிடவில்லை. அதனால்தான் இன்று இங்கே இருக்கிறேன் என்று உங்கள் மனம் சொல்லும். அந்த நாளுக்காக இன்றைய இருளை தாங்குங்கள். அந்த வெற்றிக்காக இன்றைய சோர்வை வெல்லுங்கள். அந்த பெருமைக்காக இன்றைய அவமானத்தை சகித்துக் கொள்ளுங்கள்.
நண்பர்களே, வாழ்க்கை உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. நீ உண்மையிலேயே உன் கனவுக்கு தகுதியானவனா? அதற்கு வார்த்தையால் பதில் சொல்லாதீர்கள். உழைப்பால் பதில் சொல்லுங்கள். ஒழுக்கத்தால் பதில் சொல்லுங்கள். பொறுமையால் பதில் சொல்லுங்கள். கைவிடாத மனத்தால் பதில் சொல்லுங்கள். உங்கள் பதில் நாளை உலகத்துக்கு தெரியும். இப்பொழுது இந்த நொடியிலேயே ஒரு முடிவு எடுங்கள். நான் இனி என்னை குறைத்து நினைக்க மாட்டேன். நான் இனி பயத்தால் நிற்க மாட்டேன். நான் இனி பிறர் சொன்ன வார்த்தைகளால் உடைய மாட்டேன். நான் என் பாதையில் நடப்பேன். நான் விழுந்தாலும் எழுவேன். நான் தாமதமாக இருந்தாலும் நிற்க மாட்டேன். நான் மெதுவாக இருந்தாலும் முன்னேறுவேன். என்னால் முடியும். நான் முடிப்பேன். இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் பதியுங்கள். என்னால் முடியும். நான் முடிப்பேன். உலகம் உங்களை நிறுத்த முயற்சி செய்யலாம். சூழ்நிலை உங்களை சோதிக்கலாம். மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம். தோல்விகள் உங்களை தரையில் தள்ளலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தீ எரிய வேண்டும். நான் இன்னும் முடிவடையவில்லை என்ற தீ. என் கதை இன்னும் முடியவில்லை என்ற தீ. நான் எழுந்து நிற்பேன் என்ற தீ. அந்த தீயை காப்பாற்றுங்கள். நண்பர்களே, இந்த உரையை கேட்ட பிறகு வெறும் உணர்ச்சியில் மட்டும் நிற்காதீர்கள். இன்றே ஒரு செயல் செய்யுங்கள். உங்கள் கனவை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அதை அடைய இன்று செய்ய வேண்டிய ஒரு சிறிய செயலை எழுதுங்கள். அதை உடனே தொடங்குங்கள். ஏனென்றால் உணர்ச்சி சில மணி நேரம் மட்டும் இருக்கும். ஆனால் செயல் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் உண்மையாக மாற வேண்டும் என்றால் இன்றுக்கு ஆரம்பியுங்கள். சிறியதாக ஆரம்பியுங்கள். ஆனால் நிற்காதீர்கள். இறுதியாக இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது இருக்கும் இடம் உங்கள் விதி அல்ல. நீங்கள் சந்தித்த தோல்வி உங்கள் அடையாளம் அல்ல. நீங்கள் கேட்ட அவமானம் உங்கள் மதிப்பு அல்ல. நீங்கள் தாங்கிய வலி உங்கள் முடிவு அல்ல. நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள். அதனால் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இன்னும் சிந்திக்கிறீர்கள். அதனால் மாற்றம் சாத்தியம். நீங்கள் இன்னும் கேட்கிறீர்கள். அதனால் நம்பிக்கை உயிரோடு இருக்கிறது. எழுங்கள் நண்பர்களே. உங்கள் மனதை தூசியிலிருந்து தூக்குங்கள். உங்கள் கனவை மீண்டும் கையில் எடுங்கள். உங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டத் தொடங்குங்கள். யாரும் உங்களை காப்பாற்ற வரவில்லை என்றாலும் நீங்கள் உங்களை காப்பாற்ற முடியும். யாரும் உங்களை நம்பவில்லை என்றாலும் நீங்கள் உங்களை நம்ப முடியும். யாரும் உங்களுக்கு வழிகாட்டவில்லை என்றாலும் நீங்கள் ஒளியை தேடி நடக்க முடியும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒளியாக மாறும். அதுவரை நிற்காதீர்கள். அதுவரை கைவிடாதீர்கள். அதுவரை உங்களை குறைத்து நினைக்காதீர்கள். உங்களால் முடியாது என்று நினைக்கும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வலி வீணாகாது. உங்கள் கண்ணீர் வீணாகாது. உங்கள் உழைப்பு வீணாகாது. உங்கள் காத்திருப்பு வீணாகாது. உங்கள் நம்பிக்கை வீணாகாது. நீங்கள் கைவிடவில்லை என்றால் வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு பதில் தரும். அந்த பதில் வெற்றியாக வரும். அந்த பதில் அமைதியாக வரும். அந்த பதில் மரியாதையாக வரும். அந்த பதில் உங்கள் கண்களில் பெருமை கண்ணீராக வரும். நண்பர்களே, இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தீர்மானம். நான் முடியாது என்று நினைத்தாலும் முயற்சி செய்வேன். நான் பயந்தாலும் முன்னேறுவேன். நான் சோர்ந்தாலும் ஓய்ந்து மீண்டும் எழுவேன். நான் தோற்றாலும் கற்றுக்கொண்டு திரும்ப வருவேன். நான் தனியாக இருந்தாலும் என்னை நானே நம்புவேன். ஏனென்றால் என் வாழ்க்கை மதிப்புடையது. என் கனவு மதிப்புடையது. என் உழைப்பு மதிப்புடையது. நான் மதிப்புடையவன். இதுதான் உண்மை. இதுதான் உங்கள் சக்தி. இதுதான் உங்கள் புதிய தொடக்கம். இந்த உரை உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் செயலை இன்று செய்யுங்கள். உங்களைப் போல இன்னொருவருக்கும் இந்த நம்பிக்கை தேவைப்பட்டால் அவர்களுக்கும் இந்த எண்ணத்தை பகிருங்கள். உங்கள் உள்ளத்தில் இப்போது எழுந்திருக்கும் அந்த ஒரு வார்த்தையை கருத்தில் எழுதுங்கள். என்னால் முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் கைவிடாத வரை நீங்கள் தோற்றவர் அல்ல. நீங்கள் மீண்டும் எழும் வரை உங்கள் கதை முடிவடையாது. நீங்கள் உங்களை நம்பும் வரை எந்த இருளும் உங்களை முழுவதும் விழுங்க முடியாது. எழுங்கள், நடையுங்கள், உழையுங்கள், வெல்லுங்கள். உங்களால் முடியும். நிச்சயமாக முடியும்.